ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து பேல்பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வந்து நம்ம பேல்பூரிக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து பேல்பூரிக்கு எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உப்பு பொரி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இது ஒரு 3 பேருக்கு ஆகிற மாதிரி நான் செய்கிறேன். இப்போ வந்து நான் உப்பு பொரி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நம்ம வந்து பெரிய வெங்காயமாக நம்ம வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து உள்ள விதையை நீக்கிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்து நான் சின்னதாக எடுத்துருக்கேன், அதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம, சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம. மிக்சரை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கட்டா மிட்டா மிக்சரு. அது வந்து தித்திப்பும் புளிப்பும் இருக்கும் இதில், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஓமப்பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து கார ஓமப்பொடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தட்டை ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் இருந்ததுனால நான் வந்து இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கையில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதையும் நான் வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமனை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே பொரியில் கூட உப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துட்டேன் நான். சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆகலைன்னா நம்ம வந்து மேலே ஒரு தட்டு போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். நான் வந்து கரண்டி வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. நம்ம வந்து இப்போ மேலே ஒரு தட்டு போட்டுக்கலாம். தட்டு போட்டுட்டு இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா குலுக்கி கொடுக்கலாம். அப்போ வந்து எல்லா மசாலாவும் இது வந்து நல்லா மசாலா வந்து நல்லா பிடிக்கும் இதில். இப்போ பாருங்கள், நான் வந்து குலுக்கி கொடுத்துருக்கேன். அப்போ கூட சரி ஆகலை. இப்போ வந்து நான் கரண்டியில் கலந்துடலாம். இப்போ வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேல்பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. நான் இந்த பேல்பூரி செஞ்சுருக்கிறது வந்து ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங்கும் ஆகும். இந்த மாதிரி காம்படிஷன் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பேல்பூரி செஞ்சிடலாம் வீட்டில். நமக்கு பொரியே எப்போவுமே இருக்கும் வீட்டில். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக ஓமப்பொடி தூவி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம். லாஸ்ட் நம்ம வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவிடலாம். இதில் வந்து க்ரீன் சட்னி கூட நம்ம சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.